தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்றும், தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் தூய ஆவியின் மற்ற கொடைகளையும் இறைவன் நமக்கு கொடையாக கொடுப்பார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 38ஆம் இறைவசனம். பேதுரு இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று கூறுகிறார். திருமுழுக்கின் வழியாக நாம் ஆவியில் நிரப்பப்படுகிறோம் என்பதை விளக்குகிறது. தூய ஆவி நம்மிடத்திலே, நம் குடும்பத்திலே, நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நமக்கு நடக்கும். இறைவனை நம்பி தூய ஆவி நம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தூய ஆவியின் வழியாக கொடுப்பார். நாம் தூய ஆவியில் நிறைவோம், நம் வாழ்வு நிறைவாய் அமையும்.